Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மோடு வழக்குரைஞர் ஜிஎஸ் மணி இணைந்திருக்கிறார். சார், சட்டப்படி எதிர்கொள்வோம்னு கேஎன் நேரு சொல்கிறார். இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சிபிஐ விசாரணை, அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை, இப்போ அமலாக்கத்துறை ஒரு அறிக்கையை டிஜிபிக்கு அனுப்பியிருக்கு. அவர் ஒரு மாநில அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு என்னென்ன மாதிரி நடைமுறைகள், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாங்கள் வெளிப்படைத்தன்மையோடு தான் நடந்திருக்கோம் அப்படின்னு கேஎன் நேரு சொல்கிறார். இப்போ இந்த வழக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ ஒரு சில கேள்விகளை முன் வச்சுருக்காங்க. எப்படி இந்த பணம் பரிமாறினது, எப்படி தேர்வு நடந்ததெல்லாம் கேள்விகள்லாம் முன் வச்சு தான் இது குறித்து முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யணும், வழக்கை பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நடைமுறையில் இது சாத்தியமா? அதாவது வணக்கம் சார். இப்போ அவர் நேரு சொல்லியிருக்காருன்னா சட்டப்படி எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம் அவர் நினைக்கிறாருன்னா, சட்டத்தின்படி இயங்குகின்ற அரசின் அதிகார பதவியில் இவர்கள் தான் இருக்கிறார்கள், இவங்க மந்திரிகள் தான் இருக்காங்க, இவங்களுடைய பேச்சை கேட்கிற உயர் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதனால நாங்க எப்படி மிகப்பெரிய மெகா ஊழல் செய்யறாங்களோ அதே மாதிரி வழக்குகளையும் நாங்க ஹேண்டில் பண்ணுவோன்ற அந்த தோரணையில தான் அவர் சொல்லியிருக்கிறதா நான் அதை பாக்குறேன். இது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த பார்க்கணும். அதாவது நேரு அவர்களோட சகோதரர் ஒரு வங்கி மோசடியில 30 கோடி வங்கி மோசடியில அந்த வழக்கு விசாரணையை விசாரிக்க போய் தான் அமலாக்கத்துறை பிடிக்கேட் அஃபென்ஸ் வரும்போது அமலாக்கத்துறை அந்த விவகாரத்தை விசாரிக்க போய் தான் இந்த பல திடுக்கிடும் தகவல்கள் வருது. இதுல மிகப்பெரிய ஊழல், மெகா ஊழல் அவர் வகிக்கிற அந்த மந்திரி துறை அதுல மிகப்பெரிய அதிகாரிகளை நியமிக்கிற, அரசு வேலை வாங்கி தருவதற்காக 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கிக்கிட்டு பல பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அதாவது தகுதி உள்ளவர்கள் பல பேர்களை தகுதி நீக்கம் செய்துவிட்டு தகுதி இல்லாத பல பேரை நியமிச்சிருக்காங்க. அப்படிங்கறத யார் சொல்றாங்கன்னா, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதாவது புலனாய்வு அமைப்பு, சிறப்பு புலனாய்வு அமைப்பு. இது பிரிடிகேட் அஃபென்ஸ் பலாயிரம் கோடி ஊழல் நடக்குதுன்னா அரசு துறையில அவங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதுல அந்த ஏற்கனவே உள்ள வழக்குகள் அடிப்படையில் இவங்க வழக்கு விசாரணை பண்ணுவாங்க. அப்படி ஒரு வங்கி மோசடி வழக்குல விசாரிக்க போய் தான் இப்படிப்பட்ட ஒரு திடுக்கிடும் தகவல் வரும்போது அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த விவகாரத்தை இவங்க அதாவது இந்த ஊழல் விவகாரம், வேலை வாங்கி தருவதாக ஊழல், அவர் நிர்வாகத்துறையில இருக்கிற அந்த ஊழல் விவகாரத்தை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கணும்னா அப்ப அதுல வழக்கு பதிவு பண்ணிருக்கணும். அதாவது மாநில காவல்துறை அந்த வழக்கு பதிவு பண்ணியிருந்தாதான் இவங்க பிடிகேட் அஃபென்ஸை அதை விசாரிக்க முடியும். அதனாலதான் அவங்க டைரக்டர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஒரு விரிவான ஒரு அறிக்கை கடிதத்தை எழுதுறாங்க ஜெனரல் போலீஸ் தமிழ்நாடுக்கு. இந்த மாதிரி நீங்க இந்த இதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இப்ப அதெல்லாம் அதுல விவரமா கொடுத்திருக்காங்க. நாம அதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல அமைச்சர் கேஎன் நேரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வழக்கு ரொம்ப பழைய, சில ஆண்டுகளுக்கு முந்தைய வழக்கு, அதை தூசி தட்டி எழுப்பி எங்க இந்த அரசுக்கு களங்கத்தை ஏற்படுத்துற வகையில அமலாக்கத்துறை முன்னாடியே முயற்சி செய்து அந்த முயற்சியில தோற்றுவிட்ட பிறகு இப்போ இப்படி ஒரு அறிக்கையை அனுப்பியிருக்காங்க, இதுல உண்மை இல்லைன்னு அவர் சொல்றாரு. இல்ல நீங்க இது ஒரு வழக்குன்னா நீங்க கடந்து போயிடலாம், உண்மை இல்லைன்னு சொல்லலாம். நீங்க டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் வழக்கு இருக்கு. அதுல ஏற்கனவே டாஸ்மாக் நிர்வாகம் ஏதாவது ஊழல் தடுப்பு துறையே 41 வழக்குகள் பதிவு பண்ணிருக்காங்க. ஜி ஸ்கொயர்ல அந்த மாதிரி பல துறைகள்ல பல ஊழல் இருக்கு. இவங்க ஒன்னும் ஊழல் கரைப்படாத கரங்கள் கிடையாது. ஊழல் செய்யறதுல இவங்க கில்லாடி. அதனால இதுல பழைய வழக்குகள் இருக்கு. இது முழுக்க இவரு நேரு இப்பதானே மந்திரியா இருக்காரு. இந்த மந்திரி சபையில இருக்கிற அந்த நிர்வாகத்துல இருக்க அவரோட துறையில வேலை வாங்கி தருவாதான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்றாங்க. இது யாரோ தனிநபரோ எதிர்கட்சிகளோ சொல்லல. அப்ப என்ன பண்ணணும், நீங்க உங்க மேல குற்றங்கள் என்னன்னா ஒரு ஏஜென்சி சொல்லும் போது நீங்க வழக்க பதிவு பண்ணுங்க, கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணுங்க. அவங்க கொடுக்குற அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் கொடுக்குற அந்த அறிக்கையை வச்சு, அவங்க விசாரணை செய்த அந்த ஆவணங்களை வச்சு, அடிப்படை ஆதாரங்களை வச்சு நீங்க ஒரு வழக்கு பதிவு பண்ணுங்க. உங்க ஊழல் தடுப்பு துறையை பதிவு பண்ணட்டும். அப்படி உங்க ஊழல் தடுப்பு துறை சரியா பதிவு பண்ணல, வழக்கு நடத்தணும்னா சிபிஐட்டு கொடுங்க, சிறப்பு புலனாய்வு கொடுங்க, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகிட்ட கொடுங்க நீங்க அந்த புலனாய்வை. அப்படி முடியலன்னா சொல்லுங்க, வேற யாராவது கேஸ் போட்டு உங்க வழக்க இப்பவும் ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்களா கொடுத்தீங்கன்னா உங்க கௌரவத்தை நீங்க காப்பாத்திக்கலாம். ஒரு வழக்கு பதிவு பண்ணி ஒரு சிறப்பு புலனாய்வோ அல்லது நீங்க உங்க ஊழல் தடுப்பு துறையோ முறையான முறையில நல்லா
சிறப்பான ஒரு நேர்மையான அதிகாரம் வச்சு நடத்துனீங்கன்னா நல்ல விஷயம். இல்லைன்னா வந்து சமூக ஆர்வலர்களோ மக்கள் சார்பாக வழக்கு பதிவு பண்றவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போவாங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அறிக்கையின் அடிப்படையில் வந்து அவங்க கிரிமினல் வழக்கு பதிவு பண்ண சொல்லுவாங்க. இதை வந்து சிறப்பு புலனாய்வு இல்ல சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க வந்து மந்திரி முதல் வந்து உயர் அதிகாரிகள் வரைக்கும் எல்லாருமே இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க, குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்காங்க. நிச்சயமா நீதிமன்றம் இதுல தலையிட்டு ஒரு முறையான சரியான நீதி விசாரணைக்கு உத்தரவிடுவாங்க. இதுதான் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு. நன்றி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு அறப்போர் இயக்கத்தினுடைய ராதாகிருஷ்ணன் இருந்திருக்கிறார். சார், நீங்கள் கடந்த வாரம் பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதிகளில் முறைகேடாக ஒரு கட்டுமான நிறுவனத்திற்கு கொடுத்த அனுமதி குறித்து சொன்னீங்க. அதற்காக தமிழ்நாடு அரசு மறுத்தாங்க. இல்லை, அந்த பகுதிக்குள்ளே வரல, இது வேறு பகுதி, தவறான செய்தி என்று அவர்கள் மறுத்திருக்கிற சூழலில் இன்றைக்கு அமலாக்கத்துறை டிஜிபிக்கு ஒரு அறிக்கையை அனுப்பியிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய மெகா ஊழலாக இருந்திருக்கிறது. 2569 பேர் இவருடைய பணி நியமனத்தில் 800 கோடிக்கு மேலே மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு டிஜிபி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான சட்ட ரீதியான வாய்ப்புகள் இருக்குது. நடைமுறை சாத்தியம் எந்த அளவுக்கு இருக்குதுல? நீங்க ஆரம்பத்துல கேட்டது போல பள்ளிக்கரணை பொறுத்த வரைக்கும் அரசு கொடுத்ததுல ராம்சார் இடம் இல்லைன்னு இன்னும் உறுதியா சொல்லல. அதுக்கான மறுப்பு அறிவிக்கையும் நம்ம வெளியிட்டு இருக்கோம். அது ஒரு செய்தி. அண்ட் ரெண்டாவது, 2 நாளுக்கு முன்பாக இந்த மாஸ் டிபார்ட்மெண்ட்ல மிகப்பெரிய மோசடி நடந்திருக்குன்ற கடிதத்தை இடியில இருந்து டிஜிபி, தமிழ்நாடு டிஜிபிக்கு அனுப்பினதை பார்த்துருப்பீங்க. நேற்று தினம் அது விவாத பொருளாக கூட இருந்தது. அதுக்கு உடனடியாக அரசு எதிர்வினையாற்றி ஒரு கடிதத்தை வெளியிட்டாங்க, ஒரு 3 பக்கத்துல. நீங்க ஆரம்பத்துல கேட்டிருந்தீங்கல்ல இந்த வழக்கு முன்னிருந்த வழக்குன்னு, நான் உங்களை கேட்கிறேன் மகேஷ், அது என்ன வழக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வங்கியில் பணம் பெற்று 30 கோடி ரூபாய் வரைக்கும் மோசடி செய்தாத வழக்கு, அதில் சிபிஐ விசாரணை, அதில் சட்டவிரோத பண மாற்றம் என்று அமலாக்கத்துறை உள்ள வருது. இப்போ இது வந்து தனி நபர் சார்ந்ததா, தமிழ்நாடு அரசு சார்ந்ததா? நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருடைய சகோதரர் சார்ந்தது. அது அவரோட சகோதரர் சார்ந்ததுன்னா தமிழ்நாடு அரசு ஏன் இந்த வழக்கை குறிப்பிட்டு சொல்லணும்? அந்த வழக்குக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா ஒரு தமிழ்நாடு அரசு என்ன அறிவிச்சிருக்கணும்? அரசு மீது வழக்கு போட்டிருக்காங்கன்னா அந்த வழக்கை குறிப்பிட்டு சொல்லுங்க. இந்த வழக்குல இது போல நடந்திருக்கு, இதுல என்ன ஆர்டர் வாங்கியிருக்கீங்களோ அதையும் சேர்த்து கூட சொல்ல வேண்டியதானே. அப்ப இது தமிழ்நாடு அரசு மீது உள்ள வழக்கா இல்ல தனிநபர் உள்ள வழக்குக்கு ஏன் அரசு வக்காலத்து வாங்குறதுக்கு போகுது? சம்பந்தம் இருக்குன்னா அப்ப துறை அமைச்சர் அது கொடுத்த பதில்ல நமக்கு இன்னும் சில கேள்விகளை எழுப்புது. இது திமுகவோட அறிக்கையை அரசே அறிவிக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி. அதை தெளிவுபடுத்தணும். அந்த அறிவிப்புல அந்த குளறுபடி இருக்கிறதா பாக்குறேன். ரெண்டாவது, அதுல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க 150 நபர்களுக்கான ஆதாரங்கள் இருக்குன்னு. அதாவது தமிழ்நாடு அரசுல எக்ஸிஸ்டிங் வேலையில இருக்கக்கூடிய ஒரு 150 பேரை நேம் பண்ணியிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு அரசு இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ துறை அமைச்சர் நேரு அவர்களோ இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும்? வெகுண்டு எழுந்து அந்த 150 பேரை வெளியிட்டு அவங்க மீது வழக்கு தொடுத்து சொல்லுங்க, உங்க பேரை ஏன் குறிப்பிட்டிருக்கீங்கன்னு சொல்லி. அதையும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த 150 பேர் 2500 பேர்ல 150 பேருக்கான ஆதாரம் இருக்கு. நீங்க எக்ஸ்பாண்ட் பண்ணி அந்த டீட்டெயிலா கிடைக்கும் இருக்காங்க. ஒன்று. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா இது பேங்க் வழியா டிரான்சாக்சன் ஆயிருக்கு, ஹவாலா வரைக்கும் பணம் போயிருக்கு, பணம் திரும்ப இங்க ரொட்டேட் ஆயிருக்கு அப்படின்ற ஆதாரங்களையும் அதை இணைச்சிருக்காங்க. அது அந்த டிபார்ட்மெண்டோட வேலைன்னு வச்சுக்கோங்களேன். 232 பக்கங்கள் நாங்க அனுப்பியிருக்கோம்னு இடி சொல்லுது. இப்ப இடி சொல்றது பொய் அப்படின்னா தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ நேரு அவர்களோ அந்த 232 பக்கங்களை வெளியிடுங்க, பாருங்க பொய்யான கட்டுக்கதை பக்கங்கள் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லுங்க. இப்ப யாரு உண்மை சொல்லியிருக்காங்க? இடி உண்மை சொல்லுதா, நேரு அவர்கள் உண்மை சொல்லுவாங்களா? நமக்கு தெரியும். அதுவுமே இன்னும் வெளிப்படையா வரல. அப்ப டிஎம்கே என்ன சொல்லுதோ பிஜேபி என்ன சொல்லுதோ அதே தான் டிஎம்கேவும் பண்ணுது. 2 பேரும் இந்த கட்டமைப்புகள் வச்சு தங்களுக்கான ஓட்டு பெறுவதற்காக வேலை செய்யறாங்களோ இல்ல மக்களை ஏமாத்துறதுக்கு வேலை செய்யறாங்களோ. மூணாவது முக்கியமானது, ஒரு 3rd பர்சன் நேம் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு இடைத்தரகர்கள் இருக்கிறாங்க, மிட் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. அந்த நேம அந்த நோட்டுல குறிப்பிட்டிருக்கிறதாவும் அந்த ஆதாரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பர்சன் இங்க ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே டேட்டாக்களை அக்சஸ் பண்ணிருக்காங்க, எக்ஸாமினர் அந்த தரவுகளை அக்சஸ் பண்ணிருக்காங்க, இவங்க பணங்களை கலெக்ட் பண்ணிருக்காங்க, இவங்க நான் மிட் பர்சனா ரோல் பிளே பண்ணிருக்காங்க, பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பல்வேறு இது சொல்லியிருக்காங்களே. அந்த பர்சன் யாருன்னு நேரு அவர்கள் சொல்லட்டுமே பொதுவெளியில, அதை சொல்லுங்க. அப்போ 232 பக்கங்கள் 150
தமிழ்நாடு அரசுக்கே வெக்கம் இல்லையான்னு தான் கேட்கணும்னு தோணுது. அப்படின்னா முதலமைச்சரை தான் கேட்கும் தோணும். ஏன்னா இன்னைக்கு பணியில இருக்கக்கூடிய 150 பேர் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப அரசு என்ன பண்ணிருக்கணும், என்னுடைய ஊழியர் மீது நீ எப்படி எந்த முகாந்திரம் இல்லாம நீ இப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணுமா இல்லையா? அதையே இன்னைய வரைக்கும் செய்யல அப்படின்றத நம்ம கேள்வி. அப்போ ரெண்டு பக்கத்திலும் ஈடியோட அறிக்கையில நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கு. அதுக்கான முறையான பதில்கள் இன்னும் நேரு அவர்களிடமிருந்தோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடமிருந்தோ போதுமான விளக்கம் இது வரைக்கும் இல்லை. குறைந்தபட்சம் தார்மீக பொறுப்போட இன்னைக்கு இந்த அறிக்கை 150 பக்கம் 232 பக்கங்கள் 150 பேருக்கு ஆதாரம் இருக்காங்கல்ல, ஒரு பேசிக் என்கொயரி போடுங்க, அதுக்கப்புறம் தரவுகளை போடுங்க. மெரிட்டோரியஸ்ஷிப்ல கொஞ்சம் பேர் வந்திருக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்ல. 2538 பேரும் மெரிட்டோரியஸ்ல வந்திருந்தாங்கன்னா அந்த தரவுகளை வெளியிடுறதுல தமிழ்நாடு அரசுக்கு என்ன தயக்கம், நேரு அவர்களுக்கு என்ன தயக்கம்? இதுல மிட் ஏஜென்ட் யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கு ஃபேவரா வேற ஏதாவது நடந்திருக்கா, இதுல பணப்பரிமாற்றங்கள் நடந்தது உண்மைன்றாங்களா? அந்த தரவுகளை வெளியிட சொல்லுங்க. நன்றி நன்றி ராதாகிருஷ்ணன். அமலாக்கத்துறை எழுப்பியிருக்கிற கேள்விகளோடு நீங்களும் சில கேள்விகளை அரசை நோக்கியும் அமைச்சரை நோக்கியும் எழுப்பியிருக்கிறீர்கள். நம்மோடு அதிமுகவின் வழக்குரைஞர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பாபு முருகவேல் இணைந்திருக்கிறார். சார், இதில் இந்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் KN நேரு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2011 2021 வரையான 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் நியமனங்கள் பெருமளவில் போதிய அளவில் நடைபெறவில்லை, அதனால் பெரும் சிரமத்திற்கு உள்ளான நிலைமை ஏற்பட்டது. அதில் அடுத்து 2017 காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக தேர்வு வைத்து எப்படி சில பணியிடங்கள் நிரப்பப்பட்டதோ அதுபோல தான் அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக தேர்வு வைத்து தான் இந்த நியமனங்கள் நடைபெற்றது. இதில் எங்கேயும் முறைகேடு நடக்கலை, களங்கம் கற்பிக்கிறதுக்காக இப்படி அமலாக்கத்துறை பழைய வழக்க முடிந்து போன வழக்க தூசி தட்டி இப்படி ஒரு அறிக்கையை அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவ்வளவுதான். இப்போ நீங்க நேரு கொடுத்த அவரோட அந்த விளக்கத்திலேயே கேஸே முடிஞ்சிச்சு. 2011 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் எந்த விதமான பணி நியமனமும் நடைபெறவில்லை. அப்ப அதனால நாங்க எங்களுடைய ஆட்சி காலத்திலே பணி நியமனம் நடைபெறுவதற்குண்டான முயற்சிகளை நாங்கள் எடுத்தோம். அதன் மூலமாக இவ்வளவு பணம் பெற்றுக்கொண்டு இந்த பணி நியமனங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்றதுக்கு உண்டான மறைமுகமான ஒப்புதல் வாக்குமூலம் தான் திரு நேரு அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். இந்த ED தமிழக காவல்துறை இயக்குநருக்கு 27/10/2025 ஒரு கடிதம் அனுப்புறாங்க. என்னன்னா, இப்போ நாங்க சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர்ல ஏப்ரல் 2025 நாங்க ஒரு சோதனைகள் நடத்துறோம், பல்வேறு இடங்கள்ல சோதனைகள் நடத்துறோம். அதுல பல்வேறு விதமான ஆவணங்களும் டிஜிட்டல் டிவைசஸும் எங்களுக்கு எவிடன்ஸா கிடைக்குது இதுல. அப்ப அதுல நாங்க அந்த தரவுகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற போது அதுல எங்களுக்கு சில குற்ற நிகழ்வுகள் நடந்திருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் அதற்குண்டான ஆதாரங்களும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது. அதுல என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு டீடைல்டு நோட், அது 232 பக்கத்திற்கான ஒரு டீடைல்டு நோட்டும் அதுல இருக்குது. அதுல போட்டோஸ் இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஹவாலா நோட்ஸ் இருக்குது, கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ இதுல மணி லாண்டரிங்கும் நடந்திருக்குது. இதுல பணி நியமனம் முறைகள் மட்டுமல்லாமல் மணி லாண்டரிங்கும் வந்திருக்கு. PMLA ஆக்ட் பிரகாரம் இதுல நடவடிக்கை எடுப்பதற்குண்டான முகாந்திரங்கள் இருக்கிறது. அதனால பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இந்த அரசாங்கத்தின் மீது எழுப்பப்பட்டதின் காரணம் அடிப்படையில இவங்க ஒரு 9வது பாயிண்ட்ல ஒரு 8 கேள்விகள் இவங்க எழுப்புறாங்க. இந்த கேள்விகளின் அடிப்படையில் உங்களுடைய விசாரணைகளை மேற்கொண்டு காவல்துறை தலைமை இயக்குனர் நீங்கள் முதல் தகவல் அறிக்கையோ அல்லது குற்ற நடவடிக்கைகளோ நீங்கள் எடுக்கணும்னு சொல்றாங்க. How did the persons named in the attached not have access to confidential information of the examinations? அதாவது இந்த தேர்தலிலே பங்கெடுக்கக்கூடியவர்களுடைய விவரங்கள் எப்படி வெளியேற்றப்பட்டது, இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக நியமனங்கள் நடைபெற வேண்டும், அதன் மூலமாக தேர்வுகள் நடைபெற்று அதன் மூலமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக நியமனங்கள் நடைபெற வேண்டும் என்று மிக உன்னதமான ஒரு உத்தரவை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் மூலமாக நாம் போட்டோம். ஆனால் அந்த உத்தரவை காற்றில் பறக்கக்கூடிய விதமாக இந்த செயல்பாடுகள் இந்த நேரு தலைமையிலான இந்த அமைச்சரவையிலே நடைபெற்றிருக்கிறது. அதனால இதுல இவ்வளோ ஒரு 880 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது. ஒருத்தர்கிட்ட 25 to 35 லட்சம் வரையும் பணம் பெற்றிருக்கிறார்கள், கையூட்டாக பெற்றிருக்கிறார்கள், டைரக்டா சொல்றாங்க, பிரைப்னே சொல்றாங்க, கையூட்டாக பெறப்பட்டிருக்கிறது. அதனால இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம். இரண்டாவது, இதே அரசாங்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மக்கள் தொடர்பு அதிகாரிகளை நியமனம் செய்கிற போது அப்போதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தெரிந்தவர்களுக்கு அரசியல்வாதிகளுடைய உறவினர்களுக்கு இந்த பணி நியமனம் நடைபெறுகிறது. அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக அதுவும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வாயிலாக தேர்வு நடைபெற்று தமிழ்நாடு தேர்தல் அரசு பணியாளர் தேர்வாணையம் நியமனம் செய்யணும்னு சொன்னாங்க. ஆனா அதையும் இன்றைக்கு இந்த அரசாங்கம் காற்றில் பறக்க விட்டு
நேரடியாக நியமனம் செய்திருக்கிறது 72 மக்கள் தொடர்பு அதிகாரிகளை. அதையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயர்நீதிமன்றத்தில் வழக்காக தொடுத்து அந்த வழக்கும் நிலுவையில் இருந்து அந்த நியமனத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது. அப்ப அதிலும் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. இப்போது இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுத்திருக்கிற இந்த புகாரில் மீதும் ஊழல் நடைபெற்றிருப்பதாக தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கிறது. அதனால கொடுத்திருக்கிற இந்த புகாரின் அடிப்படையில் ஏதோ ஒரு கருத்து சொல்ல வேண்டும், அவர் மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதன் அடிப்படையிலாகத்தான் திரு நேரு அவர்களுடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த அறிக்கை இருக்கிறதே தவிர மற்றபடி நான் குற்றமே செய்யவில்லை என்று எந்த இடத்துலயும் அவர் சொல்லல. எங்க மீது தப்பே இல்ல, நாங்க இது எதுவுமே செய்யல. பாபு முருகவேல் நேருவோட அறிக்கையில் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இப்போ இதுக்காக தனியாக இந்த தேர்வுக்காகவே தனியாக ஒரு இணையதளத்தை ஏற்படுத்தி அதில் 2,04,000 விண்ணப்பங்கள் வந்தது. அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் பரிசீலனை செய்வதற்காக 38 மாவட்டங்களில் 591 மையங்களில் தேர்வுகள்லாம் நடத்தப்பட்டது. அதன் வாயிலாக முடிவுகள் வெளியிடப்பட்டது. அப்புறம் நேரடி நியமனம் குறித்து உச்சநீதிமன்றம்லாம் வழக்கெல்லாம் இருந்ததுனால அதையெல்லாம் கடந்து அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலலாம் அந்த வழக்கிலெல்லாம் தீர்ப்பையெல்லாம் பெற்று சுயாட்சி அதிகாரம் உள்ள இந்தியாவிலேயே மிக முதன்மையான பல்கலைக்கழகங்கள் ஒன்றாக இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகங்கள் தான் தேர்வு நடத்தப்பட்டது. இதில் தவறு நடத்தப்படலை, சட்டப்படி இதை எதிர்கொள்வோம்னு சொல்றாரு. சட்டப்படியான வாய்ப்புகள் அவருக்கு என்ன இருக்கு? அப்படி நிச்சயமா இல்லை, அவருக்கு சட்டப்படியான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. இது அரசியல் காரணங்களுக்காக போற போக்கில் எம்எல்ஏ இது எப்படின்னா திமுக பொறுத்த வரைக்கும் புலிக்கு பயந்தவங்களாம் எம்எல்ஏ வந்து படுத்துக்குங்கிற கதை தான் இவங்களுக்கு. தப்பு பண்ணிடுவாங்க, தப்பு பண்ணிட்டு இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக மற்றவங்களை பலி கொடுக்கறதுக்கு இவங்க தயாரா இருப்பாங்க. அண்ணா பல்கலைக்கழகமோ உச்சநீதிமன்றமோ அதன் மீது எந்த விதமான களங்கமோ குற்றமோ கற்பிப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இல்லை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், தேர்தலை தவறாக நடத்தியவர்கள், முறைகேடாக அந்த தேர்விலே தேர்ச்சி பெற்றதாக ஒரு பட்டியலை தயாரித்தது, அந்த தயாரிக்கப்பட்ட பட்டியலிருந்து குறிப்பிட்ட நபர்களை தொடர்பு கொண்டு அவர்களிடத்திலிருந்து கையூட்டு பெற்றது, இதெல்லாம் இதில் நடந்திருக்கிறது. நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி குறை சொல்லல, உச்சநீதிமன்றத்தை நாங்கள் குறை சொல்லல. ஆனால் உங்களுடைய இதுல கிளியரா சொல்றாங்க. இந்த பாயிண்ட்லயே பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட்லயே who were officers, staff of Anna University Examination Authority who were involved in the manipulating of exams. அதுல கேக்குறாங்க. அதுல இது போல யார் இது போல மேனிப்புலேட் பண்ணது, இந்த தேர்வுகளை தவறாக பயன்படுத்தியது யார், முறைகேடாக தயாரித்து அதை இந்த தேர்வை நடத்தியது யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்ப இந்த வழக்குகளை எல்லாம் காவல்துறை தலைமை இயக்குனர் விசாரிக்க வேண்டும். ஆனா இப்ப காவல்துறை தலைமை இயக்குனர் யாரா இருக்கிறாருன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற பேரை சொல்றது கூட பயப்படுற ஒரு காவல்துறை தலைமை இயக்குனர் தான் நாம இப்ப பெற்றிருக்கிறோம். அந்த கரூர் சம்பவத்துல பேசும்போது நாங்க அது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய கட்சி அந்த இடத்துல கூட்டம் நடத்தினாங்க, நான் அனுமதி கொடுத்தோன்றாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேர் சொன்னா கூட அந்த சீட்ல நம்ம உட்கார முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு காவல்துறை தலைமை இயக்குனரை இப்ப நாம் பெற்றிருப்பது நம்முடைய சாபக்கேடு. அவர்கிட்ட இடி வந்து இதை நீங்க விசாரிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அவர் எந்த மாதிரி யாரை விசாரிச்சிருவாரு, பேரை சொல்றதுக்கே தயங்குறவரு. இது எப்படி ஒரு இருக்கக்கூடிய ஒரு மூத்த அமைச்சரின் மீது, இந்த அவருடைய துறையின் மீது எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும், எப்படி இந்த நேர்மையான விசாரணை நடந்துரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கேள்வி எழுது. அதை தாண்டி இவங்க விசாரிக்கலனாலும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த வழக்கை, இந்த புகாரை அப்படியே விட்டுற மாட்டாங்க. நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன், நீங்க எந்த விதமான நடவடிக்கை இல்லை அப்படின்னும் போது அடுத்த கட்டமா அவர்களுடைய நடவடிக்கை வருகிற போது மிகப்பெரிய சிக்கலை சந்திப்பதற்குண்டான பெரும் வாய்ப்பு நேருக்கு இருக்கிறது. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax Vest and Briefs.